நம்ப டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ சிலபஸ் வந்து குரூப் 4க்கு வந்து விட்டுருக்காங்க. அத பேஸ்டு சிலபஸ் தான் வந்து நம்ம டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா, முடியரசன பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? முடியரசன் யாருனாக்கா, மரபு கவிஞர்ல ஒரு கவிஞர் தான் முடியரசன். ஓகேவா? ஆ ஆ பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர் யாருனாக்கா, முடியரசன். இவருக்கு வந்து கவியரசுன்ற பட்டம் வந்து முடியரசனுக்கு குடுத்திருக்காரு. குடுத்தவர் யாருனாக்கா, குன்றக்குடி அடிகளார். இவர் எங்க பொறந்திருக்காருனாக்கா, மதுரை மாவட்டம் பெரியகுளத்துல பொறந்திருக்காரு. இவருடைய அப்பா, அம்மா யாருனாக்கா, சுப்பராயலு, சீதாலட்சுமி என்பவர். ஓகேவா? இவருடைய பிறந்த தேதி வந்து 7/10/1920. ஓகேவா? இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன பேருனாக்கா, துரைராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இவர் யார் யாரோட நெருங்கி பழகியிருக்காருனாக்கா, பாரதிதாசனோடு, தந்தை பெரியாரோடு, ஆ அண்ணாவோடு இவங்கூடலாம் வந்து நெருங்கி பழகியிருக்காரு இவரு. ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் சடங்குகள்லாம் எனக்கு வேணாம். எந்த சடங்குமே எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது மேரேஜ்லயும் சடங்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதேபோல தமது மறைவின் போது இறுதி சடங்கிலும் எனக்கு எச்சடங்கும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய பணி என்ன பணினாக்கா, காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இவர் வந்து. ஓகேவா? இவர் எழுதிய காப்பியங்கள் என்னென்ன காப்பியங்கள்னாக்கா 3 காவியங்கள். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் என்ற 3 காப்பியங்கள வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இதுல பூங்கொடி என்ற காவியத்துக்கு வந்து 1966ஆம் ஆண்டு தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதேபோல இவருடைய கவிதை நூல்கள் வந்து சாகித்ய அகாடமி வந்து இந்தியிலும், ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கு. இவர் வந்து பறம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் வந்து யார் கொடுத்ததுனாக்கா, ஆ குன்றக்குடி அடிகளார் தான் கவியரசு என்ற பட்டத்த வந்து குடுத்திருப்பார். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.